ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துக்கிறேன். இந்த நாளில் ரெவரண்ட் டாக்டர் சவுந்தரபாணி ஐயா, ரெவரண்ட் டாக்டர் ஒரு அதெல்லாம் விரும்ப பேர், அந்த பேருக்கு பின்னாடி பேரும் விரும்ப மாட்டாங்க. தேவநாமம் மட்டும் மகிமை பண்ணட்டும். ஒரு எளிமையாக கஷ்டப்பட்டு குடும்பத்தில் வந்தால் திருநெல்வேலி சுரண்டை அந்த பகுதி வந்தார். 4 பேர், கோவிப்பிள்ளை ஐயா, ஜெய்சிங் ஐயா, அப்புறம் பொன்னையா, ஜெய்சிங் ஐயா, சவுந்தரபாணி ஐயா. அவங்க சாட்சி நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. கடினமாக ஸ்டாண்டர்டாக இருந்து, யூனிட்டியாக இருந்து, ஃபேமிலியோடு இருந்து கடின உழைப்பு, இரவும் பகலுமாக உழைத்து அவருடைய ஆசீர்வாதத்தை தாம் பெற்று எல்லா ஏழை எளிய மக்களை தாங்குகிறாங்க, ஊழியங்களை தாங்குகிறாங்க, சபைக்காக இடம் கொடுத்துட்ருக்காங்க. பல சபைகள் சேட்டலைட் மூலமா நடந்துக்கிறது. பிஸ்னஸும் 6 நாள் பிஸ்னஸ் ஆண்டவருக்காக அந்த பிஸ்னஸ் முடிஞ்சும் ஊழியங்கள் செஞ்சு கொடுத்துருக்காங்க. ரெவரண்ட் சவுந்தரபாணி ஐயா சாரா டக்கர் காலேஜில் கரஸ்பாண்டர், NMS, அதுக்கு நான் IMMல பிரசிடெண்ட்டாக இருந்தாங்க, NMSல ட்ரஸ்டாக இருக்காங்க. கத்தர்தாமே கரஸ்பாண்டர், ஒன்றுமே இல்லாதவர் ஆண்டவர் என்ன பண்ணார், உயர்வு கொடுத்தார். எதுக்கு நான் அதை பற்றி சொல்கிறேன்னா, ஐயா நான் ஒரு முறை நான் கிறிஸ்டின் சேனல் இருந்தேன். அந்த சார் அந்த சேனலோட MD பெர்னார்ட் செல்வின் அவங்க என்னை ஒரு நிகழ்ச்சி கூப்பிட்டு போனாங்க. இது போல் திருச்சூரில் ஒரு ஹாஸ்பிட்டல் திறக்கிறாங்க, ரபிப்பா, அப்போது மொபைல் சிலாசிரையை தான் திறக்கிறாங்க. அப்போது கோவிப்பிள்ளை ஐயா மற்றவங்க ஃபேமிலியோடு இருந்தாங்க. அப்போது ரெவரண்ட் சவுந்தரபாணியை நான் பார்க்குறாங்க. பார்க்கும்போது அவர் ஐயா இவ்வளோ பெரிய தொழிலதிபர், எனக்கு அவரை பேச தெரியாது, சாதாரணமாக ஒரு மனிதனை போல் தான் காணப்பட்டார். ஆனால் அவர் கண் பார்க்கும்போது பரலோக தேவனை நான் சாயலை நான் கண்டேன். அவர் அண்ணன் கோயில்களை நான் கண்டேன். அப்போது என்னை அழைச்சி கொண்டு போன அந்த MD, இப்போ அந்த நிர்வாகத்தில் இல்லை, அந்த சொல்லி நல்ல மாமனிதர். அவர் யார் தம்பி இந்த தொழிலதிபர் கேட்குறார். தான் தொழிலதிபர் கூட காமிச்சிக்க மாட்டார், ஒர்க்கர் என்பதை காமிப்பார். ஒர்க்கர் தான் தொழிலதிபராக அவர் கணக்கு ஆசைப்படுவார். அப்படிப்பட்ட ஒரு மேதை என்று சொல்லலாம். அப்போது என் தம்பி யார் என்று கேட்டார். அப்படியே அந்த தொடர் மூலியமாக நான் அங்கேருந்து வெளியே வந்தோம். என் தொடர்புக்கும் நானும் யூடியூப் சேனல் மூலியமாக ப்ளஸ் பண்ணாங்க, ஒர்க் கொடுத்து எனக்கு உதவி பண்ணாங்க. நான் ஏதோ பெரிய சேனல் இருந்திருக்கேன், சில காரியங்களை நான் கற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் எனக்கு ஒரு கேமரா லைவ் பண்ணுறது எல்லாவற்றையும் எனக்கு கற்றுக் கொடுத்த சவுந்தரபாணி ஐயாவுக்கு நான் மிகுந்த உள்ளத்தில் ஆழத்தில் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அவன் குடும்பத்துக்கு அந்த நாள் ஒரு பிறந்தநாள் 60 நாள் முடிஞ்சு 65 ஆண்டில் போகிறாரு. என்னுடைய திருமணத்துக்கும் என் பையன் பிறந்தவங்க மற்றும் நிகழ்ச்சிக்கு வரல. ஆனால் அதுக்கு என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் அவரால் முடிஞ்சது செஞ்சார். 100%ல் 50% எனக்கு 50 எனக்கு சொந்தங்கள் கூட அவ்வளோ செஞ்சுட்டதில்லை. அப்படிப்பட்ட அழகு நான் பார்த்தேன். அவங்க வச்சுருக்கலாம் i5 கார் தான். பெரிய செல்வந்தன் கூட ஏற்ற மாட்டாங்க. என்னை முன்னாடி உட்கார வச்சு என்னை அழகு பார்த்து கொண்டு சொல்லுவாங்க. அவங்களுக்குள்ள வேலை செய்கிறவங்க எல்லாம் அன்பான ஒரு அண்ணனும் சரி, அக்காவும் சரி, குடும்பமே ஒரு நேசிக்க. அதேமாரி அவர் மெசேஜ் திருநெல்வேலி அல்வா போல் அவர் சொல்லிருக்கேன் நான், ஐயா அவங்க மெசேஜ் திருநெல்வேலி அல்வா போல் டேஸ்ட்டாக இருக்கும். நான் கத்தரை அவர் ஆசீர்வதிட்டோம். இன்னி வரையும் 35 வருஷம் அவருக்கு சுகர் எல்லாமே அவுட். ஆனால் தேவனுடைய பலத்தால் அவர் சாட்சியாக உலகெங்கும் தேவையில்லாம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டார். ஸ்பெண்ட் பண்ணாலும் அது தேவனுக்காக மட்டுமே ஸ்பெண்ட் பண்ணுவார். அதனால் ஐயா பற்றி பேசணுன்னா எனக்கு ரொம்ப சின்னது, அது பெரிய உதவியாக தான் இருந்தது. என் பையன் ஃபஸ்ட்டு பர்த்டேக்கு பெரிய சபையில், பாரம்பரிய சபையில் எனக்கு பேசினாங்க. பேசி எனக்கு வாங்கி கொடுத்தாங்க.
அவருடைய கேமராவே பசங்க யாருக்கும் தரமாட்டாங்க, அதில் வச்சு எடுக்க வைத்தாங்க. பெரிய உதவி. ரொம்ப தேங்க்யூ. காட் பிளஸ் யூ ஐயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்னும் உங்கள் பிஸ்னஸ் ஆசீர்வதிப்பார், உங்கள் ஊழியர்களை ஆசீர்வதிப்பார், உங்கள் சன்னதியை ஆசீர்வதிப்பார். ஆபிரகாம் சன்னதியை யாபேஸ் எல்லை பெருக்கிட்டாங்க, இன்னும் அதை மடங்கு இன்னும் பெருக்கி கொண்டே போவாங்க. அந்த ஒரு நாளில் ஜீசஸ் யூடியூப் மூலியமாக எனக்கு நேசப்பாக கொடுத்த இவாஞ்சலிஸ்ட் சுவிசேஷகர் அந்த ஊழியத்தின் சார்பாகவும் இயேசுவின் நாமத்தினால உங்கள் குடும்பத்தையும் உங்களே நான் பிளெஸ் பண்ணுறேன். இந்த வாய்ப்பை கொடுத்த தேவாதி தேவனுக்கு நன்றி. உங்களை பற்றி பேசணும், அந்த கிருபை கொடுத்த அந்த நாளுக்காக கர்த்தருக்கு மகிமை எல்லாம் புகழும் அவருக்கு. பேசப்பா அதனால் கவர்ன் சவுந்தரம் பண்ணி அக்கா ஜெபிக்கிறேன். அவரை ஆசீர்வதிங்க, அவங்க ஊழியர்களை ஆசீர்வதிங்க. எவ்வளோ எளிய மக்களுக்கு உதவி பண்ணுறாங்க, அந்த மக்களை டெவலப் அவங்களும் நிறைய ஏழை எளிய மக்களுக்கு உதவி பண்ண அளவுக்கு நீங்கள் உயர்த்துங்க, ஆசீர்வதிங்க. பெரிய காரியம் செய்யும். சுகபலம் தீர்க்காக தாங்க. ஊழியர்களையும் வேலையிலையும் மற்ற எல்லா காரியங்களும் பலவீனங்கள் சோர்வுகள் அசது வராதபடி நீங்கள் காத்துக்கொள்ளுங்க. பெரிய காரியங்கள் செய்யும். பாதுகாப்பு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹாப்பி பர்த்டே. காட் பிளஸ் யூ ஐயா. என் குடும்பத்தின் சார்பாக ரெவரண்ட் டாக்டர் சவுந்தரபாணி ஐயா, நான் மீண்டுமாக சொல்கிறேன், பெரிய பேரும் அவரை ஆனர் பண்ணி விதமாக தான் சொன்னேன் பண்ணி. அவர் எப்போவுமே எங்கே போனாலும் அவர் ஏகப்பட்ட பேர் அதெல்லாம் விரும்ப மாட்டார். சால்வை விரும்ப மாட்டார், பொக்கையை விரும்ப மாட்டார், போஸ்ட்டு பேனர் எதுவுமே வைக்க மாட்டார். அதை தாழ்த்துறோம் உயர்த்துறவனும் தாழ்த்தப்படும். அதுமாதிரி தாழ்த்துவார். காட் பிளஸ் யூ. அதை நிமித்தம் எனக்கு கையாட பயணம் செய்து அதுக்காக அந்த கிருபை சாக்கியத்தை தந்ததுக்காக தேவாதி காட் பிளஸ் யூ யா. ஜீசஸ் யூடியூப் சார்பாக நான் வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி நன்றி நன்றி. ஹாப்பி பர்த்டே ஐயா. ஹாப்பி பர்த்டே. ஹாப்பி பர்த்டே. சுகபத்திரமாக இருங்க. காட் பிளஸ் யூ. இந்த நாளில் பிறந்தநாள் திருநாளுக்கான அனைவரையும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ. காட் பிளஸ் யூ.